வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு வணக்கம் மாலதி. இன்றைய ம், விளையாட்டு செய்திகள் என்ன? இன்றைய விளையாட்டு செய்திகள் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை மோதுகிறது. அதுக்காக நம்ம வந்துட்டு இன்னைக்கு டீம் ரிவ்யூ அருமை. அண்ட் கொஞ்சம் உள்ள இருக்கிற ஸ்குவாடெல்லாம் பார்த்து நம்மளோட ஒப்பீனியன்ஸை சொல்ல போறோம். ம், அனாலிசிஸ்ன்னு சொல்ல வேணாம், ஒப்பீனியன்ஸ்னு சொல்லலாம். அது பெட்டரா இருக்கும். ஸோ ம். மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இன் திஸ் ஐபிஎல் இந்த வருஷம். அந்த டீமை வச்சு வேர்ல்ட் லெவல் கூட சண்டைக்கு போலாம்டா. அந்த மாதிரி ஒரு யாரு கூட டீம்டா வேணா அது. சண்டைக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒரு யாரு கூட யூனிட் வேணா. வச்சிருக்கானுங்க. அவங்களோட வீக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா போல்ட். ட்ரெண்ட் போல்ட் தான் கொஞ்சம் இப்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது. அது ஒண்ணுதான் வீக்கஸ்ட் ஆமா. பாயிண்ட். அது ஆனா உனக்கு அதுக்காக அவனை அங்க வந்துட்டு அங்க இது சொல்ல ஏன் ஃபெயில் முடியாது. ஆகுது? அதுக்காக அவனை வந்து ரூல் அவுட்டும் பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு வந்துட்டு பைத்தியக்காரன் பனானா ஸ்விங் எல்லாம் பண்ணி ஸ்டெம்பு தூக்கிடுவான். அதனால வந்துட்டு அவனை எதுவுமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த வீக்கஸ்ட் பாயிண்ட்லயுமே அவன் 30-40 ரனுக்கு மேல தர மாட்டான். அதுல வேணா ம். சொல்லலாம். 40 ரன்னுக்கு போல்ட் மேல தர எல்லாம் மாட்டான். நம்பலாம். வீக்கஸ்ட் மிச்சம் மிச்சம் இருக்கவங்களோட கம்பேர் பண்ணா போல்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆமே தவிர மத்தபடி போல்ட்டுடா. ஆமா. ஆதிடா பழைய கேஸ் எடுத்து காசி பேட்டா ஆதி பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க. வென்யூ எங்க நடக்குது? வென்யூ வந்துட்டு வாங்கடையில நடக்குது. ஸோ வாங்கடையில வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மேட்ச் ஸ்விங் பார்த்தோம். செம்மையா இருக்கும் ஸ்விங் வந்துட்டு. அவங்க வந்துட்டு போல்ட் பும்ரா இருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போடுவான் ஃபர்ஸ்ட் ஓவர். ஏ போல்ட் பும்ரா இருக்காங்க, சரி ஓகே. அந்த சாகர்னு ஒருத்தன் இருக்கான், அவனை முந்திக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவான்றாங்க. அவன் அவன் அதுல எனக்கு ஹர்திக் பாண்டியா வந்து பிளேயரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா மேட்சுக்கு முன்னாடி சம்பந்தமே எல்லாம் புஷ்அப் எடுப்பான், கழுத்தை சுத்துவான், என்னென்னமோ பண்ணுவான்டா அவன். அது வந்து என்ன கிளிக் பண்றதுனே. ஆச்சுன்னா ஆராஃபாமு, சொதப்பிச்சுனா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். யாரும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது கிளிக் ஆயிடுச்சுன்னா எல்லாம் தூக்கி ஸ்டோரி போட ஆரம்பிச்சிடும். ஆர் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடியுமே இந்த டீம் செமையா தான் இருந்துச்சு. ஆனா இது ஏன் வந்து ஃபெயில் ஆகுது? உன்னோட பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் 5 வந்துட்டு வருஷமா ஏன் அந்த ஃபெயில் ஆகுது? நம்ம டீம் அது. இல்ல போன வருஷம் இருந்த டீம் வந்துட்டு இந்த டீமுக்கும் போன வருஷம் இந்த டீமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா போன வருஷம் இருந்த டீம்ல எல்லாரோட ஃபார்மும் வந்துட்டு ஒரு மாதிரி கொஸ்டினபிளா இருந்துச்சு. போன வருஷம் ஸ்கை செம ஃபார்ம்ல இருந்தான். ஸ்கையோட ஃபார்ம் வந்துட்டு அந்த டீம்லயே அந்த ஸ்கை மட்டும் தான் செம ஃபார்ம்ல இருந்தான். திலக் வர்மா ஃபார்ம் ஒரு மாதிரி ரொம்ப கொஸ்டினபிளா இருந்துச்சு. எல்லாமே டபுள் டிஜிட் நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் ஆமா, ஸ்கை ஆனது கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்சியா 20-30 ஏதோ இருந்துச்சு. 13 இன்னிங்ஸோ 14 இன்னிங்ஸ் வந்துட்டு கன்ஸ்டன்டா வந்துட்டு 50+ ரன்ஸ் அடிச்சான். டபுள் டிஜிட்ல அடிச்சான். 30+ ஆக்சுவலி 30+ ரன்ஸ். டபுள் டிஜிட். ஸோ 30+ ரன்ஸ் கன்சிஸ்டன்டா அடிக்கும் போது அந்த பிளேயரோட ஃபார்ம் வந்துட்டு மற்ற எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஆக்சுவலி ப்ரெஷரே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கை மட்டும் அடிக்கிறானே, நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. திலக் வர்மா இனிஷியலா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் நல்லா ஆடிட்டு இருந்த திலக் வர்மாவை ஒரு மேட்ச் அவங்க வந்துட்டு ஒழுங்கா கனெக்ட் ஆகணும்னு உள்ள அமிச்சாங்க. அந்த ஒரு மேட்ச்ல இருந்து திலக் வர்மாவோட அது வந்துட்டு ஒரு மாதிரி கான்பிடன்ஸ் மொத்தமா உடச்சு விட்டுருச்சு. அங்கேயிருந்து திலக் வர்மா ஆடல. ரோஹித் வந்துட்டு ஒரு 4 மேட்ச் ஆடலாம், 5வது மேட்ச் ஒரு மேட்ச் வந்துட்டு டபக்குன்னு ஒரு 50 100 போட்டு செட்டில் ஆயிட்டாரு. அது வந்துட்டு சிஎஸ்கேவோட ஒரு 100, அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு டீமோட ஒரு 50 2 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. தென் ஜாக்ஸுமே போன வருஷம் நல்ல ஃபார்ம்ல இல்ல, பெருசா அடிக்கல ஜாக்ஸ். ஒரு மேட்ச் அடிச்சான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எதுவுமே அடிக்கல. ஓப்பனர் வந்துட்டு ரிக்கில்டன் சுத்தமா ஆடல போன வருஷம், ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ரிக்கில்டன் வந்து இம்பாக்டே கொடுக்கல. எனக்கு எனக்கு வந்து கேப்டன்ஷிப்மே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா 2 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் இருக்காங்க. ரோஹித் சர்மா ஸ்கை கூட எனக்கு நீ ஹர்திக் கூட கம்பேர் பண்ணா சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீ ரோஹித் சர்மா கிட்ட தான் எனக்கு கேப்டன்சி எப்படி பாண்டியா போகுதுன்னு எனக்கு தெரியல. இல்ல இப்ப திருப்பி ரோஹித் கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்கர் கேப்டனா தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற போது இவங்க வந்து ஹர்திக் ஸ்கை பெருசா அவங்க ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. ஸ்கைக்கு வந்துட்டு 30 அதுதான் இல்ல, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தானே ஹர்திக்கு கொடுத்தாங்க. அவன் குஜராத் விட்டு வந்ததே எனக்கு தெரிஞ்ச ரீசன் என்னன்னா கேப்டன்ஷிப் வேணும், மும்பைக்கு கேப்டன் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து கிளம்பி வந்திருக்கான். ஸோ திருப்பி அவன் பிடிங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவன் அதை அக்செப்ட் பண்ணணும். இல்ல இந்த டீம் அட்மாஸ்பியர் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கும். அவன் அதை அக்செப்ட், ஏன்னா லிட்டரலா எத்தனை டீம் 10 டீம் ஆடுதுன்னா அவன் எந்த டீம் வந்தாலுமே அவனுக்கு கேப்டன்ஷிப் கொடுப்பாங்க. அவன் பிரைஸ் எங்க போகணும்னு எல்லாருக்குமே தெரியும் அவன் ஆப்ஷன்ல இருந்தானா. அப்படி இருக்கும்போது அவன் கேப்டன்ஷிப் டிமாண்ட் பண்ணி தான் இருக்கான். ஸோ அதனால மாத்துவாங்களான்றது
எனக்கு இல்ல. ஆனாலுமே எனக்கு ரோஹித்தே இருந்திருக்கலான்ற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு அது இப்போ அது வரைக்குமே இருக்கு. உண்மைதான். இல்ல மும்பைக்கா அது ராஜான்ற. உண்மைதான். ரோஹித் இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டீமோட ஒரு எப்படி சொல்றது, அந்த அட்மாஸ்பியரே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா போன வருஷம் என்ன போன லாஸ்ட் 2 இயர்ல வந்துட்டு பாண்டியா என்னதான் வந்துட்டு அங்கிருந்து லாங் ஆன்ல இருந்து இவன் ரோஹித் இருக்க நின்றுட்டு இருக்கும் போது ரோஹித்தை வந்து அசிங்கமா ரோஹித் திட்டிக்கிட்டு இருந்தான், கத்திக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது இப்படி எரிச்சலா வந்துச்சு. பாண்டியா மேலாம் எனக்கு ஹேட்டே வந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி. பட் அவங்க ஒரு ஃபேமிலியா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் வந்துட்டு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எல்லாரும் ஒரு ஃபுல் இதுல வராங்க, ஒரு ஃபுல் கான்பிடன்ஸ்ல வராங்க. அண்ட் பும்ரா சொல்லவே வேணாம். புது கேர்ள் ஃப்ரெண்டோட வராங்க. என்னது? புது கேர்ள் ஃப்ரெண்டோட வராங்க. ஆமா ஆமா, புது கேர்ள் ஃப்ரெண்டோட வரான். பாண்டியா செய்வன் பும்ரா சொல்லவே வேணாம். எல்லா டோர்னமெண்ட்டும் முடிச்சுட்டு ஒரு பீக் ஃபார்ம்ல வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாலே அது வந்துட்டு அவன் மட்டும் தான் அந்த டீமுக்கு அவன் கொடுக்குறான். ஸோ அவன் பீக் ஃபார்மோ இல்லையோ அது பும்ரா, ஃபார்மோ இல்லையோ அது பும்ரா, அவ்வளவுதான். நல்லா ஆனானோ இல்லையோ அது பும்ரா. பும்ரா எப்படி போட்டாலும் கரெக்டா தான் வரும். அதனால ஒரு இது உண்டு. ஸோ பும்ரா. இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த வரைக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ரோஹித்தோட ஃபிட்னஸ் அது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய சேஞ்ச் காமிக்கும் ரோஹித்தோட பேட்டிங்ல. டிகாக் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க டிகாக் வந்துட்டு எதுக்கு எடுத்தாங்க, வேற ஏதாச்சும் ஒரு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரோ இல்லாட்டி எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயருக்கோ போயிருக்கலாமே, ரிக்கில்டனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி குர்பாஸ் போயிருக்கலாமேலாம் நிறைய பேர் வந்து ஆக்ஷன் டைம்ல போட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டிகாக்கோட ரோல் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா டிகாக் வந்துட்டு வாங்கடையில நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். மும்பைக்கு ஆல்ரெடி முன்னாடி விளையாடி இருக்கான், மும்பை கண்டிஷன்ஸ் தெரியும். மும்பை அவன் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் இந்தியா ஆடும்போது கூட கொண்டு டிகாக் ஃபார்மே பயங்கரமா தான் இருக்கும். 50 அடிச்சு 100 அடிச்சிருவான் அந்த மாதிரி வரும். ஆமா. ஸோ அதுவும் வாங்கடையிலன்னு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் வந்து ஹோம் கேம் 7 கேம்ஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் 30 வச்சிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி திலக் வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் ஈஸியா கெயின் பண்ணிடுவான், மும்பை கேமுக்கு வந்துட்டான். ஸோ திலக்கு என்னன்னா அவனுக்கு வந்து அவன் எப்பவுமே 40 அடிச்சிருவான். ஆனா அந்த 30 பால்ஸ் 35 பால்ஸ் 40ன்றதுதான் ஒரே இதுவா இருந்துச்சு தவிர அது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக், ஒரு 2 வருஷம் பேக் இருக்கிற திலக்கு வந்து நம்ம திருப்பி காமிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த திலக் வந்துட்டு சாலிடா 24 பால்ஸ் 48, 24 பால்ஸ் 50 அந்த மாதிரி அடிக்கிற ஒரு பிளேயர், 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிற பிளேயர். சவுத் ஆப்பிரிக்கால 100 அடிக்கும் போதும் அப்படிதான் அடிச்சான். ஸோ டஃப் கண்டிஷன்ஸ்லயும் அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ன்றதுனால திலக் வந்துட்டு கன்ஃபார்மா ஆடிடுவான். ஸ்கை வந்துட்டு மும்பை ஜெர்சி போட்டாலே நல்லா ஆடிடுவான். ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்தியா ஜெர்சி போட்டு ஆளனா கூட மும்பை ஜெர்சி போட்டானா கன்ஃபார்மா ஒரு சீசனுக்கு 500 ரன்ஸ் வந்துடும், சொல்லவே வேணாம். ஜாக்ஸ் இருக்கிற ஃபார்மு அது வந்துட்டு பீக் ஃபார்ம், பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி சூப்பரா பண்ணிட்டான். பாண்டியா சொல்லவே வேணாம், கிளச் பிளேயர், என்ன பண்ணாலும் அவன் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஜெயிச்சு கொடுப்பான் ஏதாவது ஒரு மேட்ச். சாண்டர் கேப்டன் ஆஃப் நியூசிலாந்து, கேப்டன் ஆஃப் நியூசிலாந்து பாரு எப்படி இருக்கு. நீ ஏன் சொல்லு சாண்டர் எப்படி? நான் சொல்றேன் பாரு, லாஸ்ட் சீசன் அவன் ஒரு பால் தான் கேமே மாத்திச்சு ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பேட்டிங்ல ஒரு பினிஷர் ஈக்குவலா ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து 10 பால் 30, 12 பால் 40 அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கான் அவன். அதான் சொல்றேன், டீம் பார்த்தா செம்ம கண்டா இருக்கு எனக்கு. இப்படி எப்படி அத லிட்டரலா ஹேக்கர்ஸ் மாதிரி இருக்கானுங்க, ஹேக்கர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாருமே ஒரு டீம்ல இருந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கானுங்க. சாண்டா இதுல என்னன்னா ஒரு தீபக் சார் இருக்கான், லாடு இருக்காரு, லாடு ஆடுவாருன்னு தான் தெரியல. இன்னொரு எடுத்துருக்கான் யாரு? சஹர் தான் போவாங்க. ஆக்சுவலி சஹர் வந்துட்டு அந்த ஸ்விங்கிங் கண்டிஷனுக்கு சஹர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். சஹரும் எனக்கு தெரியும் ஓடியிலே 40 பேட்டிங்குமே அவன் டெப்த் கொடுப்பான். சஹரும் சும்மாவும் கிடையாது. சஹரும் சரி ஷர்துல் தாக்கூரும் சரி 2 பேருமே பேட்டிங் டெப்த் கொடுப்பாங்க. ஆனா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ஆடி ஆகணும். இது வேணும் அப்படின்னா அவங்க யாரையாச்சும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சஹருக்கு அப்புறம் போல்ட் வந்துட்டு சொல்லவே வேணாம், பும்ரா இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, சஹர் போல்ட் பும்ரா 3 பேசர் இருக்காங்க. பாண்டியா இருக்கும் போது தாக்கூர் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் யாராச்சும் உள்ள கொண்டு வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னரா மார்க்கண்டே வருவான். மார்க்கண்டே இருக்கான். ஸோ மார்க்கண்டே லாஸ்ட் இயருமே வந்துட்டு டீசெண்டா போட்டு, அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் மார்க்கண்டே வந்து ஒரு அட்டாக்கிங் பவுலர் தான். சஹல் எப்படி போடுவானோ அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணி தான் போடுவோம். ஸோ மார்க்கண்டே தான் ஆடுவான். ஏன்னா விக்னேஷ் புத்தூரை விட்டாங்க, விக்னேஷ் புத்தூர் இப்ப இல்ல. சோ இப்ப இருக்கிற ஒரு ஆப்ஷன் மார்க்கண்டே தான். அப்படியே ஸ்விட்ச் ஆயிடும். போன வருஷம் இருந்த டீம் அப்படியே அதே டீம் தான், பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த டீமுக்கு. புத்தூர் இடத்துல ஆனா என்னன்னா ஃபார்ம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் ஃபார்ம் டிஃபரன்ஸ் தான் ஒரு பெரிய இது. அண்ட் எல்லா பிளேயர்ஸும் ஃபார்ம்ல இருக்காங்க, யாருமே ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு இம்பாக்ட் காமிச்சிட்டாங்க வேர்ல்ட் கப்ல. சோ
மார்க்கண்டே அண்ட் நமந்தீர் வந்துட்டு 12ல இருக்கான். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நமந்தீரோட பிளேஸ்ல இன்னொரு பிளேயர் ஆடலாம் அப்படின்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? நமந்தீர் வந்து கிளச் பிளேயர் இல்லைன்னா சொல்லலாம். ஃபாரினர்ஸ் யாருன்னா அவங்களுக்கு இன்ஜுரி சப்போஸ் இன்ஜுரி ஆகி ஆடலனா கூட அவங்க கிட்ட நேபாள் அந்த ஸ்பின்னர் இருக்கான், அவனும் மிஸ்டேக் ஸ்பின்னர் அவனும் இருக்கான். சோ அவங்க பேக்கப் பெஸ்ட் போன்ஸ்வேர் இருக்கான். இதுடா ஆப்கானிஸ்தான் மிஸ்டேக் ஆப்கானிஸ்தான் பிளேயர் சார். இல்ல நிறைய பேர் வந்துட்டு சாண்டர் உட்கார வச்சுட்டு ஆட வைப்பாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஐயா அதான் சொல்றேன், சாண்டர் எப்படி உட்கார வைப்பேன்? அதுதான் என்னன்னா நியூசிலாந்து டீம் இருக்கிறதுனால அந்த யாரும் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. அதனால சாண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு தெரியல. சாண்டர்லாம் வாய்ப்பே கிடையாது. சாண்டர் உனக்கு ஃபீல்டிங் வந்துடும், பேட்டிங் டெப்த் வந்துடும், பவுலிங்க்கு உனக்கு 4 ஓவர்ல 30 ரன் தள்ளிடுவான், லிட்டரலா தள்ளிடுவான். சிஎஸ்கே மடத்தனமா பண்ணானுங்க. ஜடேஜாக்கு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்டா இருந்தான் சாண்டர். எதுக்கு விட்டானுங்கன்னே தெரியல. யோசிச்சு பாரு, இப்ப ஜடேஜா போயிட்டான்ல, அகேல் ஹுசேன் எடுத்த இடத்துல சாண்டர் இருந்திருந்தானா டீம் வந்துட்டு நம்ம ஆக்சுவலி சாண்டர் உள்ள கொண்டு வந்தா செமையா இருக்கும். சிஎஸ்கே வந்து பர்ஃபெக்டா இருக்கும் சாண்டர் இப்ப இருந்திருந்தான் அப்படின்னா. அப்ப இருக்கும்போதே தர மாட்டானுங்க சான்ஸ். இப்ப இருந்தா கொடுத்துருப்பாங்க வேற அந்த மாதிரி. அதுதான் பிளஸ் அவங்க இதுல யாருன்னா ஃபாரின் இதுவாச்சுன்னா கார்பன் பாஷா இருக்கான், அவன் போலிங்கும் காட்டிடுவான், பேட்டிங்கும் காட்டிடுவான். அப்படியே ஓப்பனிங் இவன் குட்டடிக்கா இதுவானால ரிகல்டன் இருக்கான். அதனால அவங்களது பெஞ்ச்ல இருந்துமே எனக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீம் இல்ல. பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா, நீ ஜாக்ஸுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ரதர்ஃபோர்ட் உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஒரு கஷ்டம்னா ரதர்ஃபோர்ட் எப்படி உள்ள எடுத்துட்டு வரது. டாப் இது 4 இவங்க யாரு? என்னோட 4 ஆப்ஷன் வந்துட்டு ஃபாரின் ஆப்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிகாக் வந்துட்டு ஓப்பனிங், தென் வில்ஜாக்ஸ் at 5, திலக்கும் ஸ்கையும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வில்ஜாக்ஸ் தான் வந்து ஆடணும். தென் ஹர்திக் ஆடுவான், அப்புறம் சாண்டர் இருக்கான். ஸோ சாண்டர் வந்துட்டு 7ல ஆடுவான். தென் போல்ட். இவங்க 4 பேர் தான் என்னோட ஃபாரின் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல நீ யாரையுமே வெளில அப்படின்னு தள்ள முடியாது. அதுதான் ஒரே பிரச்சனை. தள்ள முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாண்டர் இருக்கு, அந்த ஸ்பின் ஃபார்ம், அவன் எந்த பிச்சாலும் ஸ்பின் பண்ணுவான். அந்த லூப் இருக்கு, டால் பவுலரு, அவன் சாண்டர் எல்லாம் பெஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிளஸ் என்னன்னா உனக்கு பினிஷர் வேணும்னா நீ ருதர்ஃபோர்ட் யோசிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வில்ஜாக்ஸ் 4 மேட்சா மேன் ஆஃப் த மேட்ச் வேர்ல்ட் கப்ல 3 மேட்ச் நினைக்கிறேன். அவனால கேம் எடுத்துட்டு போக முடியும். ஆக்சுவலா அந்த செமிஃபைனல் அவன் கேட்ச் பிடிச்சனால வின் பண்ணாங்க. இல்ல அவன் கேம் எடுத்துட்டு போயிருப்பான் ஒன் சைடா. அது செம கேட்ச்ன்றத மிஸ் ஆச்சு. அவன் கேம் எடுத்துட்டு போவான், பினிஷும் பண்ணுவான். அவன் ஒரு மாதிரி விசித்திரமான அளவு. இப்போ அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அவன் ஸ்பின் பவுலிங் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கானுங்க. நீ சாண்டரு, அப்புறம் ஜாக்ஸ், பாண்டியா, இதுக்கு மேல உனக்கு யாரு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல நீ சொன்ன மாதிரி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வச்சிருக்கானுங்க. டிகாக்கு ரிக்கில்டன், ஜாக்ஸுக்கு ரதர்ஃபோர்டு, சாண்டருக்கு கார்பின் புஷ். அதுக்கப்புறம் இந்த சைட்ல பார்த்தோம்னா போல்ட்டுக்கு மட்டும்தான் அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்ல. மற்றபடி எல்லாருக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கானுங்க. சாண்டருக்கு ஆக்சுவலி 2 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. சாண்டருக்கு அல்லா கசல்ஃபரும் ஸ்பின்னரா எடுத்து வந்துக்கலாம். அல்லா கசல்ஃபர். சோ டீமே வந்துட்டு ஒரு இதா இருக்கு. அவனுங்க ஒருவேளை போல்ட்டோட ஃபார்ம் இது பண்ணி என்னடா டென்ஷன் பண்ண மாட்டாங்க. போல்ட் ஃபார்மே டவுன் ஆனாலுமே அவன் உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போல்ட் ஃபார்மை இது பண்ணாலும் பவர் பிளேல அவனுக்கு 3 ஓவர் கொடுத்து முடிச்சிருவாங்க. 4 தர மாட்டாங்க. பரவாயில்ல, 3 ஓவர்லயே முடிச்சா கூட பிரச்சனையே கிடையாது. ஏன்னா போல்ட் எல்லாம் நம்பி பவர் பிளேல இல்ல. நான் வந்துட்டு அவன் கொடுக்குற அந்த பானஸ் ஒருவேளை நடந்தா சொல்றேன். ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப யார் இருக்கான்றது யோசிக்கணும்ல. அதுவும் இல்ல உட்கார வச்சுட்டு அவனுங்க எக்ஸ்ட்ரா பேட்டர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு யாரையாச்சும் விளையாட வைக்கலாம். இல்ல ஒரு மாதிரி லக்னோ பிச்சு அந்த மாதிரி போகும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்பின்னர் வச்சு 3 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் வச்சு விளையாட போறேன், ரொம்ப டெக்னிக்கல் ஸ்பின்னர் வச்சு விளையாட போறேன்னு சொல்லிட்டு கசல்ஃபரை கூட கொண்டு வரலாம். சாண்டர் கசல்ஃபர் 2 பேரையும் வச்சு போடலாம். சோ அப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வெளில கொண்டு போயிட்டு உள்ள கொண்டு வர ஆப்ஷன் வந்துட்டு போல்ட் மட்டும் தான். இப்போ வேற யாரையுமே உன்னால வெளில தள்ள முடியாது. அதுவும் பெரிய ஆஃப் ஸ்பின்னர் வேற இருக்காரு, அவர் போடுவாரான்னு தான் தெரியல. பெரிய ஆஃப் ஸ்பின்னர் யார் இருக்கா? ரோஹித் சர்மா வாய்ப்பே இல்ல. போன வருஷம் ஏதோ சும்மா போர் அடிக்குதுன்னு ஒரு ஓவர் போட்டு அதெல்லாம் போட மாட்டாரு. சோ எனக்கு தெரிஞ்சு சாலிடான ஒரு டீம். இந்த டீமை வந்துட்டு இந்த டீம் பத்தி பேசியே நம்ம வந்துட்டு நிறைய ஓட்டிட்டோம்.
எனக்கு என்னன்னா இந்த ஆப்போசிட்ல இருக்கிற கேகேஆர் ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியாதுன்ற பாயிண்ட் தான் எனக்கு இருக்கு. எனக்கு 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 தெரிஞ்சு செம்ம டஃப் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. எனக்கு ஆக்சுவலி அதுல வந்துட்டு ஒரு சின்ன இது இருக்கு. நான் வந்துட்டு கேகேஆர் அவ்வளோ ஹையா நான் ரேட் பண்ண மாட்டேன். உன் பிளேயிங் லெவல் என்ன கேகேஆருக்கு? கேகேஆருக்கு வந்துட்டு என் பிளேயிங் லெவன் வந்துட்டு ஒரு மாதிரி மெஸ்டப்பா இருக்கு. எனக்கு அந்த பிளேயிங் லெவனை வந்துட்டு எப்படி ரெடி பண்றதுனே தெரியல, உண்மையா சொல்றேன். ஏன்னா அந்த பிளேயிங் லெவன்ல வந்துட்டு நீ டாப் ஆர்டர்ல நம்ம மிச்சர் சாப்பிட்டுக்கலாம். டாப் ஆர்டர்ல வந்துட்டு கை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடி வாங்கும். ஸோ நான் என்ன யோசிச்சேனோ அதை நான் அப்படியே சொல்றேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப ஸ்டாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி அந்த பிளேயர்ஸோட ஃபார்ம் செக் பண்ணி இவங்க ப்ராக்டிஸ் மேட்சஸ்ல என்னென்ன பொசிஷன்ல ஆனாங்கிறத செக் பண்ணி என்னோட ஒப்பீனியன் தரேன். ஸோ அதுபடி பார்த்தா ஸோ என்னோட பிளேயிங் லெவன் என்னோட பிளேயிங் லெவன் ஆக்சுவலா நான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் இனிஷியலா பேசும்போது நான் ஒரு பிளேயிங் லெவன் சொல்லியிருந்தேன். இவங்களா இருந்தா நல்லா இருக்கும், இவங்களா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது தனியா பேசும்போதுலாம் சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு இப்போ வந்துட்டு இந்த டீமை வந்து ஃபுல்லா இது பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நான் முக்கியமா டிசைட் பண்ணது என்னன்னா நரேனை வந்து ஓப்பனிங் ஸ்பாட்ல இருந்து தூக்குறது. நான் அதை பண்ண விரும்பவே இல்லை. ஏன்னா நரேனை வந்துட்டு நான் ஓப்பனிங் ஸ்பாட்ல இருந்து தூக்க விரும்பவே இல்லை. ஏன்னா அப்படி தூக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அவன் அந்த ஸ்பாட்ல வச்சு அவனை க்ரூம் பண்ணது வேஸ்டா போயிடும். 3 வருஷமா அவன் வந்து ஒரு 100 வேற அடிச்சிருக்கான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவனை தூக்க முடியாது. அண்ட் ப்ராக்டிஸ் மேட்சஸ் அண்ட் அதை மற்ற இதை வச்சு பார்க்கும்போது கொல்கட்டா பிச்சுக்கு சைஃபர்ட்டை விட எனக்கு ஃபினாலன் வந்துட்டு ஒன்றும் பர்ஃபெக்டா இருப்பான்னு தோணுச்சு. நீ முன்னாடியே சொன்னேன். பட் நானே சொன்னா சைஃபர்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கீப்பர், ஸோ அவனை வச்சு பார்க்கணும்னு சொல்லும் போது நான் அப்புறம் இன்னொரு பிளேயர் ஒருத்தனை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபினாலனே ஆடட்டும், எஸ்ஆர்ஹெச் மாதிரி அவங்க வந்துட்டு ஃபுல் ஆன் அடிச்சு விளையாட போட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு நரேன் அண்ட் ஃபினாலன் ஓப்பனிங்க. 1-1 வந்துட்டு ரஹானே கேப்டன் ஆடிதான் ஆகணும். ஸோ கேப்டன் ஆடிதான்றதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த லைனப் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு கேப்டன் கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஸோ ரஹானே நம்பர் 3ல ரஹானே, நம்பர் 4ல வந்துட்டு ரகுவன்ஷி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரகுவன்ஷி கீப்பிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ரகுவன்ஷி நம்பர் 4 இந்த வருஷம் ரகுவன்ஷியோட இயர் பின்னாலும் கீப்பர் தானே. பட் ஃபினாலன் கீப்பிங் பண்ண வருஷம் ஆகுது. ரகுவன்ஷி வந்துட்டு இப்போ ரீசெண்டா டொமஸ்டிக்ல கூட பண்ணிருக்கான். அப்படியா? பிக் பாஸ் ஸ்டைல் அவன் தான் பண்றான். ரெனகேட்ஸ் அவன் பண்ணலாம். ரெனகேட்ஸ் இதுவா? சாரி, இது கோச் காச்சஸ் தான் பண்ணா. ஏன்னா அவனோட ரீசெண்டா அந்த வேர்ல்ட் கப் முன்னாடி பாத்துட்டு இருக்கும்போது மோஸ்ட் சிக்ஸஸ் மோஸ்ட் இவன் தானே ஹையஸ்ட் ரன். அப்ப பார்க்கும்போது இவன் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தான். இவன் ஒரு மேட்ச் பண்ணானே என்ன தெரியல, நான் பண்ணா இவன் ஃபினாலன். சோ என்ன எனக்கு தெரிஞ்சு ரகுவன்ஷி தான் பண்ணுவாங்க. ரகுவன்ஷி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கேப்டனா கூட எனக்கு தெரிஞ்சு ரகுவன்ஷி எடுத்துட்டு போலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரகுவன்ஷியோட இயரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீம்ல யார் அடிப்பாங்களோ யார் அடிக்க மாட்டாங்கன்னு தெரியாது. ரகுவன்ஷி கண்டிப்பா அடிப்பான், 100% அடிப்பான். எனக்கும் அது இருக்கு. ஒரு நல்லா அவனும் வரணும், லைக் ஒரு ஜெய்ஷால் மாதிரி வரணும். எனக்கு ஒரு ஏன்னா கடைசி 2 வருஷம் பார்த்தோன்னா அவனோட ஸ்பாட் நம்பர் 4 வெங்கடேஷ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சோ இப்ப வெங்கடேஷ் கிடையாது, ரகுவன்ஷி இருக்கான். ரகுவன்ஷியோட இயர் இந்த வருஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபைல வந்துட்டு நிறைய பேர் கிரீன் ஆட வைக்கணும். கிரீன் தான் வந்துட்டு அவன் 2 ஓவர் போடுறதுக்கு ரச்சின் 4 ஓவர் போடுவான், பேட்டிங்கும் டீசெண்டா ஆடுவான். ஸோ ரச்சின் தானே ஆட வைப்பேன். 20 கோடி போனா போயிட்டு போகுது, ரச்சின் ஆடட்டும். அந்த டீம் உருப்படியா இருக்கணும்னா ரச்சின் தான் ஆடணும். 6ல ரிங்கு ஒரு கேட்ச் ஒண்ணு பிடிப்பான். இவன் பாத்தியா சரியான கேட்ச் பறந்து ரச்சின் பிராக்டிஸ் மேட்ச்ல சூப்பரா இருந்துச்சு அந்த கேட்ச். ஆமா பார்த்தேன். சோ 6ல ரிங்கு அதிசயமா இருக்கு. ரச்சின் நல்லா ஃபீல்டிங் பண்றான். வைஸ் கேப்டன் ரிங்கு இருக்காரு. வைஸ் கேப்டன் ரிங்கு வைஸ் கேப்டன் பரவாயில்லடா, இவ்வளவு வருஷமா இருக்கான், இந்தியாவுக்கு ஆடுறான். இவ்வளவு வருஷமா இருக்க எடுத்துட்டு வரலாம். எனக்கு இதே மாதிரி அனுகுல் ராய் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு ஆக்சுவலி அனுகுல் ராய் கொண்டு வரணும். பட் அந்த இடத்துல அனுகுல் ராய் கொண்டு வர சிச்சுவேஷன்ல இல்ல. சொன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 7ல வந்துட்டு ரோமன் பாவல், ரசல் இல்ல. சோ உனக்கு அடிச்சு விளையாடணும் அப்படின்னா ரோமன் பாவல் 100% விளையாடி ஆகணும். அண்ட் பவுலர்ஸா அவங்களுக்கு இப்போதைக்கு யாருமே கிடையாது. பத்திரானா இன்ஜூர்டு, என்ஓசி வரல. இவங்கெல்லாம் வர வரைக்கும் ரோமன் பாவல் நின்று ஆடிதான் ஆகணும். ஸோ ரோமன் பாவல். 8 வந்து லோவர் தி ஆர்டர்ல நான் கொண்டு வரேன்னு நினைக்க வேணாம். பட் அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருந்தா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 8ல வந்துட்டு தேஜஸ்வி தகியா, அந்த விக்கெட் கீப்பர் ஹிட்டர். ஸோ அந்த பிளேயர் வந்துட்டு ஆக்சுவலி ஆடட்டும்.
அந்த பிளேயர் ஆடி அவங்க இந்த மேட்ச்ல வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓப்பனிங் மேட்ச் தான். ஸோ அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்கள காம்பினேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா திருப்பி அனுகுல் ராய் கூட உள்ள கொண்டு வந்துக்கலாம். பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. 9ல வந்து வருண் சக்கரவர்த்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பர் 1 பவுலர். 10ல வந்துட்டு வைபவ் அரோரா, ஸ்விங்கிங் அவன் ஒருத்தன் தான் அந்த ஸ்விங் பண்றான் இப்போதைக்கு. 11ல வந்துட்டு நான் உம்ரான் மாலிக் தான் போவேன். ஏன்னா உம்ரான் மாலிக் வந்துட்டு கொல்கட்டா பிச்சுக்கு நல்லா பேஸ் போடுறான் அப்படின்றப்போ கொஞ்சம் மேட்ச் ஆவான்னு தோணுது. கார்த்திக் தியாகியா உம்ரான் மாலிக்கானா நான் உம்ரான் மாலிக் தான் போவேன். 12ல வந்துட்டு ரமன்தீப் தான் மோஸ்டா அவங்க போவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்க இன்னொரு பவுலர் போலாம். இதர் சௌரப் துபே ஆர் சைனி, யாராச்சும் ஒருத்தரை வந்து போட வைக்கலாம். நீ வந்து நினைக்கிறேன். ரொம்ப ஜிம்பாபே பவுலர் அவர் போலாமே. இல்ல ஆக்சுவலி 4 ஃபாரினர் எடுத்துட்டேன். 4 ஃபாரினர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நரேனு, பின்னாலனு, அதுக்கப்புறம் ரச்சின், அதுக்கப்புறம் பவல். சோ முசர்பானி உள்ள கொண்டு வர்றது கஷ்டம். அப்படி முசர்பானி கொண்டு வரோம் அப்படின்னா எய்தர் பாவல் ஆர் ரச்சினை வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேருமே ட்ராப் பண்ண முடியாது. பாவல் வந்து ஹிட்டிங் வேணும், ரச்சின் வந்து மிடில் ஆர்டர் வேணும். எனக்கு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. எனக்கு வந்து இவங்க எப்பவுமே பேர் போனது அந்த டெவஸ்டேட்டிங் ஓப்பனிங் தான். ரீசெண்டா உங்களுக்கு கிளிக் ஆனதும் அதே தான். நான் ஓப்பனிங்கே இது பயஸ்டா கூட எடுத்துக்கோ. ஓப்பனிங்கே சைஃபர்ட் அண்ட் ஃபின்னாலன்னு வச்சு நான் இறக்குறேன். ஓகே, அடிச்சா இந்த 6 ஓவர்ஸ் அந்த 2 பேருமே இது போறதுக்கு நான் அவங்க 2 பேரு. 1 டவுன் எனக்கு வந்துட்டு இவரு நம்ம ரஹானி எடுத்துட்டு வரேன். ஏன்னா அதுக்கு மேல போனாலும் அவருக்கு யூஸ் கிடையாது. நம்பர் 4 வந்து ரகுவன்ஷி தான். அதுல 2 பேருக்குமே எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நம்பர் 5 நான் யார் எடுத்துட்டு வரேன்னா ரமன்தீப் எடுத்துட்டு வரேன். ஆல்ரவுண்டர் ஸ்பாட் அந்த ஒரு இதுக்காக நான் ரமன்தீப் எடுத்துட்டு வரேன். நம்பர் 6 வந்து ரிங்கு. நம்பர் 7 வந்துட்டு அன்குல் ராய். நம்பர் 8 வந்து சுனில் நரேன். நம்பர் 9 வந்துட்டு எனக்கு பவுலர் மசரபாணி தானே, சிம்பாபே பவுலர் மசரபாணி. அப்புறமேட்டு நம்பர் 10 வந்து நான் கார்த்திக் தியாகி போறேன். நம்பர் 11 நான் உம்ரான் மாலிக் போறேன். நம்பர் 12 வந்து நான் அர்ஷ்தூபே வச்சிருக்கேன். அர்ஷ்தூபே மேபி நான் இங்க ஆர்டர்ல கூட எதனா மாத்தலாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சாரி சௌரதுபே அதுவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. அதனால அவரை மாத்தி வைக்கிறதுனா கூட ரொம்ப மாத்தி வச்சுக்கலாம். இதுதான் என்னோட பிளேயிங். ஏன்னா நீ க்ரூம் பண்ணணும்னு சொல்ற, இதுக்கு மேல அவரை க்ரூம் பண்ணா என்ன பண்ணா என்ன, அவன் நம்ம சுனில் காட்டுறது நம்ம இவரே காட்டிட்டு போயிருவார்ல. ஃபின்னாலன் சைஃபர்ட் 2 பேருமே நம்ம இப்ப பார்த்தோம். இந்த இந்தியன் பிச்சில் என்ன காட்டினாங்கன்னு பார்த்தோம். நம்ம அதனாலதான் நீ சொல்ற மாதிரி நானுமே சேஞ்சஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் 11ல. அப்படி ஏன்னா நம்ம ரோமன் பவல் அவர் வெஸ்ட் இண்டியன் ரசல் பதலம் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம ரிங்கு இருக்காரு, ரிங்கும் இருக்கான், ரமன்தீப்பும் இருக்கான். எனக்கு தெரியும் இவனுங்களுமே செம்ம ஹிட்டர் தான். அதனால நம்ம இது போக கூடாது. எனக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கேகேஆர் மேல. இந்த இது வச்சக்கு அப்புறமேட்டு எனக்கு டீம் பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. மோர் ஓவர் ஃபார்ம்ல இருக்காங்க. 4 ஃபாரினர்ஸ் வந்துட்டு சைஃபர்ட், ஃபின்னாலன், நரேன், மொசர்பானி. ஓகே, பட் எனக்கு வந்துட்டு பாவலை மிஸ் அவுட் பண்றது ஒரு பெரிய இதுவா இருக்குமோன்னு தோணுது. பட் நீ ஒரு பாயிண்ட் சொன்னல அனுகுல் ராய் உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. நானும் அதான் யோசிக்கிறேன். தேஜஸ்விக்கு எனக்கு ரச்சின் பதிலா எனக்கு அனுகுல் ராய் வந்துடுறாரு. எனக்கு அந்த ஒரு ஃபாரின் இது எடுத்துட்டு போறதுனால எனக்கு மசரபாணி நல்ல ஃபார்ம்ல இருந்தது. அவனுக்கு அங்கேயும் இது கொடுத்துறேன். பிளஸ் ஆல்ரவுண்டர் எனக்கு ரமன்தீப்பும் வந்துடுறான். அதனால எனக்கு அவனும் கொடுத்துருவான் எனக்கு ஓவர். இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ்னா எங்கன்னா இது இருந்துச்சா நான் மணிஷ் பாண்டே கூட ஆட வைப்பேன். எனக்கு அதுல இதுவே கிடையாது. சரி, அதுதான் சொல்ல வந்தேன். இந்த எனக்கு என்னன்னா உம்ரான் மலிக்கும் ஆட வச்சுட்டேன், கார்த்திக் தியாகியும் ஆட வச்சுட்டேன். ஆனா எனக்கு டொமஸ்டிக்காவுமே உனக்கு இதுவா இருக்கு. எனக்கு சப்போஸ் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கு. நான் கார்த்திக் தியாகி போறேன். ஏன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல கண்டினியூஸா 3 விக்கெட் எடுத்தாரு. உம்ரான் மாலிக் பதிலா நான் வைபவ் வர்றா போறேன். நான் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணா பண்ணிப்பேன். ஏன்னா வைபவ் வர்றா அவனுக்கு பவர் பிளே நல்ல ஒரு ஸ்விங் கொடுத்துருவாரு. ஓகே, சோ உன்னோட பேஸ் பவுலர்ஸ் வந்துட்டு வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, அப்புறம் மசர்பானி இருக்காருல்ல, முசர்பானி தான் நினைக்கிறேன். மசர்பானி அப்புறம் ஓகே, சோ 3 பேசர்ஸ் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஓகே, என்னோட மெயின் ஆள் வந்துருச்சுல. எனக்கு பவுலர்ஸ் பார்த்தா இதுல 3 ஓவர் ஆளுக்கு 3 ஓவர் போட்டா 12 ஓவர்ஸ் ஃபினிஷ் ஆகும். எனக்கு 8 ஓவர் போட்டா வருண் சக்கரவர்த்தியும் இவனும் இருக்காங்களா, சுனில் நாராயணன் இருக்காங்க. அவனுங்க இருக்கும்போது நான் ஏன் இது பண்ணுவேன். ஓகே, சோ எனக்கு என்னன்னா ஸ்லாட் லாக் ஆயிரும்.
இது எனக்கு என்னன்னா டெத்தில் நான் கார்த்திக் தியாகி எடுத்துட்டு போறேன். கார்த்திக் தியாபி டெத்ல யூஸ் பண்றியா? டெத்தில் யூஸ் பண்றேன். ஏன்னா அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். அவன் எப்படி காணாம போனானே தெரியல. ஆனா அவன் ப்ரூவ் இதுதான் தரலாம். ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா என்னோட இதுல வந்துட்டு 2 பேசர்ஸ் இருக்காங்க, 2 ஸ்பின்னர்ஸ் மெயினா இருக்காங்க. மத்த எல்லாருமே வந்துட்டு பார்ட் டைம் பவுலர்ஸ் தான். பாவல் வந்துட்டு பவுலிங் போடுவான். ஸோ பாவல் வந்து பவுலிங் யூஸ் பண்ணலாம். அவன் வந்துட்டு 135 பிளஸ் 140 பிளஸ் கிளாக் பண்றான். ஸோ பாவலோட பவுலிங்கை யூஸ் பண்ணலாம். எப்படி ரசலுக்கு வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் தருவாங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் ரச்சின் இருக்கான். ரச்சின் வந்துட்டு உனக்கு எந்தெந்த ஓவர்லாம் கவர் பண்ணுமோ அதெல்லாம் ரச்சினுக்கு கொடுத்து முடிச்சு விட்டுலாம். ரச்சின் பவுலிங் வந்துட்டு எப்படி ஜாக்ஸோட பவுலிங் வந்துட்டு செமையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதே மாதிரி ரச்சினோட பவுலிங் வந்துட்டு சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல. ஸ்ரீலங்கால கண்டினியூஸ் விக்கெட்ஸ் எடுத்துருந்தான். சாண்டர் ஒரு பக்கம் பிரஷர் கொடுத்தா இவன் ஒரு பக்கம் விக்கெட் எடுத்துட்டு இருந்தான். ஆமா. ஸோ ரச்சினும் வச்சு பவுலிங் போட்டுக்கலாம். அண்ட் ரமன்தீப் உள்ள வரான் அப்படின்னா ரமன்தீப் வச்சும் போட்டுக்கலாம். நான் தேஜஸ்வி, நீ சொன்ன மாதிரி தேஜஸ்வியோட ரோல்ல வந்துட்டு அனுகுல் ராய் எடுத்துட்டு வரலாம். ஆக்சுவலி அனுகுல் ராய் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதுவும் வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கும். கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். டீம்னு சொல்லல, ஆனா இது நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு டீமா இருக்கு. அண்ட் அந்த மெயின் என்னன்னா ஓபனர்ஸ் ரெண்டு பேர். இன்னொரு பிளேயர் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், டக்ஸ் கம்ரா. அந்த இதுல சொன்னேனே டொமஸ்டிக் பிளேயர். அதனால இவங்க டொமஸ்டிக் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. சோ நல்லாவே தான் இருக்கு. எனக்கு பேலன்ஸ் இருக்கு டீம்ல. இவங்க மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். லிட்டரலா டெபியூட்டன்ட் பீசஸ் இதுன்ற மாதிரி தான் இருக்கு டீம். ஆனா எனக்கு இந்த டீம்ல இருக்கிற ஒரே பெரிய வீக்னஸ் என்னன்னா பவுலிங் தான் எனக்கு தோணுது. ஸ்பின் யூனிட் பக்காவா இருக்கு. ஸ்பின் யூனிட் பக்காவா இருக்கு. பேஸ் யூனிட் வந்துட்டு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு, கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றத பொறுத்து இருக்கு. டீமுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டலாம். ஆட பொறுத்து மும்பை இந்தியன்ஸோட. ஆனா ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டோம். கேமரன் கிரீனை 2 பேருமே எடுக்கல. அவன் கொடுக்க போற 2 ஓவருக்கு நான் வந்துட்டு வேற பின்னால எடுத்துட்டு போனா பேட்டிங்லேயே அவன் ஆட போற பேட்டிங்கா என் பின்னாலே ஆட்டு போயிடுவான், இல்ல சைபட் ஆட்டு போயிடுவான். எனக்கு வரும் சுனில் நாராயண் போட்டு போயிடுவான். நீ சொல்ற மாதிரி மதுரவாணி 4 ஓவர் போட்டு போயிடுவாரு. இவன் ரச்சினும் 4 ஓவர் போட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சம்மந்தமே இல்லாத ரச்சின் நான் ஏன் இதுவாருன்னா 2 ஸ்பின்னர் ஆல்ரெடி 8 ஓவர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஸ்பின்னருக்கு அந்த பேட்டிங் அந்த பொசிஷன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போலான்ற ஒரு பாயிண்ட் தான். ரமன்தீப்பும் உனக்கு அதே 2 ஓவர் கொடுத்துருவான்ற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு. ரமன்தீப் ஆக்சுவலி அவங்க போன 2 வருஷமே ஓவர்ஸே அவனுக்கு கொடுக்கல. எனக்கு அதுதான் ஒரு டவுட்டா இருக்கு. அவனுக்கு ஃபுல்லான அவனை வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா வந்துட்டு மாத்திட்டு வராங்க. பேட்டிங் ஆல்ரவுண்டர் கூட சொல்ல முடியாது, பேட்டரா மாத்திட்டு வராங்க. சோ அது எதனாலன்னா அந்த இம்பாக்ட் சப் ரூல்னால தான். அந்த இம்பாக்ட் சப் ரூல் வந்தது நேரம் வந்து ரமன்தீப் எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கே போடல. அதுக்கு முன்னாடி கூட போட்டுட்டு இருந்தான். அப்படி இல்லைன்னா ரமன்தீப் இம்பாக்ட் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல மனிஷ் பாண்டே கூட ஆட வைக்கலாம். ஏன்னா மனிஷ் பாண்டே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காசு கொடுத்தோம்லாம் ஆட வைக்க முடியாது. காசு கொடுத்தா நீ பவுலிங்கும் 4 ஓவர் போடணும்ல. அதுக்கு தானே நீ வந்து கான்ட்ராக்டர்ஸ் இது பண்ண. இப்போ வந்து நான் 2 ஓவர் தான் போடுவேன், எனக்கு இதுதான் இருக்கு அப்படின்னும் போது எனக்கு அது டாப் ஆர்டர் தான் இவனோட பெர்ஃபார்மன்ஸ். நான் நம்பர் 5ல இருக்கும்போது எனக்கு இது ஒரு மாதிரி பேடப்பா தான் இருக்கு. ஆமா. அவன் மும்பைக்குமே வந்துட்டு டவுன் தி ஆர்டர் இருக்கும்போது பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்ல. திடீர்னு ஒரு மேட்ச் சும்மா அவனை வந்து 1 டவுன்ல இறக்குனாங்க, 100லாம் அடிச்சான். ஸோ அவனோட பொசிஷனை மாத்தி கீழே இறக்கும் போதும் அவன் ரொம்ப ஃபிளெக்சிபிளாலாம் ஆட மாட்டான் நீ சொல்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி டீமோட இதுவே கொலாப்ஸ் பண்ணுது. பேலன்ஸ்மே கொலாப்ஸ் ஆகுது. அவன் போலிங் போட்டா கண்டிப்பா அவன் வாக்ஸ் த்ரூ வேணும். ஆனா போலிங் போட மாட்டேன் அப்படின்னு அதுதானே அவன் எதுக்கு எடுக்கணும். கரெக்ட் தான். அவனுக்கு வந்துட்டு எனக்கு ப்ரெஷர் இருக்கு, எனக்கு வந்துட்டு இது இருக்கு, இன்ஜுரி கன்சர்னால நான் 2 ஓவர் தான் போடுவேன், இவ்வளோ நேஷனல் டியூட்டிஸ்க்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா யாரே வந்திருக்க கூடாது. காசு ரிட்டர்ன் பண்ணி பாதி காசு கொடுத்துரு, ஏன்னா பேட்டிங் மட்டும் தான் அப்படின்னு பாதி காசு கொடுத்துரு. இதேதான் வந்து அஸ்வின் வந்துட்டு உட்காந்து சொல்லிட்டு இருந்தாரு. இதுதான் அஸ்வின் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாரு. அஸ்வின் போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க 2 நாள் முன்னாடி, கான்டெக்டே புரியாம. அவர் சொல்ல வந்தது உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டு போட்டு 2 ஓவர் போட போறவனுக்கு எதுக்கு வந்துட்டு 18 crores எடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு? 18 crores தான் கேப். இதுல என்னன்னா அவனை பேட்டர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பேட்டர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே இவரே வீடியோ போட்டுலாம் சொன்னார், இல்ல நான் ஆல்ரவுண்டர் தான், என் மேனேஜர் பண்ண தப்பு தான். இப்போ நான் பேட்டர் தான் உள்ள வந்தேன், எனக்கு இது புரியவே இல்லை. அப்படி வர அப்படி காசு வாங்குறதுக்காக இல்ல, காசு கிடைக்கணுங்கிறதுக்காக நீ வீடியோ எல்லாம் போட்டு நான் வந்து தப்பா ஒரு இது நடந்துச்சு, மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு 2 ஓவர் தான் போடுவேன், நான் 2 ஓவர் தான் போடுவேன், அதுக்காக காசுலாம் நீங்க குத்துட்டீங்கல்ல, அந்த 2 ஓவர் நான் போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீ அதுக்கு எதுவுமே பண்ண வேணாம். என்னடா இவனை ப்ரெஷர் கொடுத்து ஆட வச்சு அப்புறம் அந்த 2 ஓவர் எதனா மக்கட்ட மாதிரி எதாவது போட்டு இதுக்கப்புறம் ஓவரே தராத மாதிரி எதனா போட்டானா வர காண்டாயிரும். 2 ஓவர் அடிச்சுக்கோங்கடா, அப்பதான் எனக்கு போலிங் தர மாட்டாங்க, எதனா பண்ணாலும் பண்ணுவோம். உஸ்மான் தாரிக்கு போட்டதுக்கு வந்துட்டு அழுதுகிட்டு இருந்தான் உட்காந்து, சக்கடிக்கிறான், ஐயோ இப்படி போடுறான்னு சொல்லிட்டு.
போடுறானா அடி அவனை அதை விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்படிலாம் தான் கஷ்டம். என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, எவ்வளவு ரேட் பண்ணுவேன் நீங்க? காசும் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் நான் ஆடவும் மாட்டேன். ப்ளஸ் வின்னிங் பர்சன்டேஜ் தானே கேட்கறேன். வின்னிங் பர்சன்டேஜ் மும்பை 75, இவங்க 25. 25 3 எனக்கு என்னன்னா இதுல இருக்க சைஃபர்ட் அண்ட் அவன் பேர் என்னது பின்னாலன்னு, அதுக்கப்புறம் லோகதியோட ரகுவன்சி, இவங்க 3 பேருமே ரொம்ப டாப் நினைக்கிறேன். பும்ரா டேக் ஆன் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு பவர் பிளேல தலைவரா வந்துருவான், தலைவரா வந்துருவான் பவர் பிளேல. எனக்கு ஃபினாலன் டேக் ஆன் பண்ணுவான்னு தோணுது. ஆனா வந்து வாங்கடையில எனக்கு ஐடியா இல்ல. இதுவே கொல்கட்டாவா இருந்தாலும் ஃபினாலன் கண்டிப்பா டேக் ஆன் பண்ணிடுவான் ஈஸியா. வாங்கடையில ஸ்விங்கிங் கண்டிஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஃபினாலனோட பேட்டிங் ஸ்டைல் மோர் லைக் ஃபின்ச் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபின்ச் மாதிரி கொஞ்சம் அட்டாக்கிங்கா அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, மெக்கலம் ஃபின்ச்சோட இதுதான் இவங்களது. ஆமா, சோ ஃபின்ச் மாதிரி ஆடுறவங்களுக்கு வந்துட்டு ஃபின்ச்சோட பேட்டிங் ஸ்டைல்ல இருக்கவங்களுக்கு ஸ்விங் ஆடுறது கஷ்டம். எல்லாம் ஒரே ஒரு இதுதான், அவன் ஃபர்ஸ்ட் அந்த இது இருந்துச்சு. ஆனா இப்ப நீ கடைசியா அந்த பிக் பேஷ் லீக் பார்த்தனா, அவன் அந்த யாக்கர்ஸ் அவன் ஹைட்டுக்கு நல்லா பேக் ஃபுட் வச்சு நிறைய சிக்ஸ் அடி கத்துக்கிட்டான், நல்லா சிக்ஸ் அடி கத்துக்கிட்டான். அதனால எனக்கு தெரிஞ்சு பும்ரா அடிக்க சான்ஸ் இருக்கும்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு எனக்கு. பும்ரா வந்துட்டு யார்கர் மட்டும் இல்ல, அவன் நிறைய புதுசா பால் எல்லாம் போடுறான். சோ அது நீ வேர்ல்ட் கப் பார்த்த கூட பும்ராவை இவங்க அடிச்சாங்க, ரொம்ப பாப்பு தான் வந்து காப்பாத்தினாரு. நிறைய இது அதுக்கு முன்னாடி சீரீஸ்ல கடைசி மேட்சா பின்னால் வருவான், பும்ராவை டேக் ஆன் பண்ணிருப்பான். அதனால எனக்கு டேக் ஆன் அப்படியே அடிச்சு தூக்கிடலாம்னு சொல்ல முடியாது, ஆனா விக்கெட் விழாம ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மிச்சா ஓவர்ஸ் அடிச்சாலும் அடிக்கலாம். எனக்கு வந்துட்டு நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா, நான் வந்துட்டு மும்பை 90 KKR 10 தான் கொடுப்பேன். எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மும்பை 90 KKR 10 தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு டாப் 4 கொலாப்ஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே யாருமே நிக்க முடியாதுன்ற. ஏன்னா ரிங்கு வந்துட்டு அடிச்சுதான், நீ பார்த்தனா தெரியும், இது வரைக்கும் ரிங்கு வந்துட்டு நிறைய கொலாப்ஸ் ஆன மேட்சஸ்ல வந்துட்டு நின்னதே கிடையாது. பட் ஒரு மாதிரி 15th ஓவர்ல அது ஃபுல் கொலாப்ஸ் கூட இல்லடா, அது ஆல்ரெடி நம்ம ஒரு மாதிரி நல்ல ரன் அடிச்சிருந்தோம்டா. ரோஹித் சர்மா ஆல்ரெடி வந்துட்டு 50ஸ்ல இருந்தான். சோ கொலாப்ஸா ஆகி அவன் வந்துட்டு ஒரு நின்னா அப்படின்னா கடைசி ஒரு 2 வருஷத்துல கேகேஆருக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஆனது இல்லை. ஸோ பாவல் வந்துட்டு நிக்கிறதுக்கு வேணா சான்ஸ் இருக்கே தவிர ரிங்கு நிக்கலன்னா அங்க வந்துட்டு ஒரு யூஸுமே இல்லை. அப்புறம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ எனக்கு என்ன பேஸ் யூனிட் நீ சொல்லவே வேணாம், பேஸ் யூனிட் நல்லா இருந்தாதான் உனக்கு அங்க ரோஹித் சர்மா விக்கெட்டே எடுக்க முடியும். அங்க பேஸ் யூனிட் நல்லா இல்லைன்றப்போ ரோஹித் சர்மா ஜாலியா 50 அடிச்சுட்டு போயிடுவான். வந்த இதுக்கு 22 பால் 50, 20 பால்ஸ் 15 எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். குவிண்டன் டிகாக்கும் செட் ஆயிடுவான். குவிண்டன் டிகாக் அவுட் பண்ணா உனக்கு ஸ்விங் பவுலர் கண்டிப்பா வேணும். அங்க வைபவ் அவரை ஸ்விங் பண்ணி அங்க ஸ்விங் ஆச்சு அப்படின்னா குவிண்டன் டிகாக் வந்துட்டு இதாயிடுவான். ஏன்னா லாஸ்ட் இயர் குவிண்டன் டிகாக் வந்துட்டு கேகேஆருக்கு வேற ஆடி இருக்கான். ஸோ கண்டிப்பா அங்க இருக்கிற பவுலர்ஸ் எப்படி போடுவாங்க, என்ன மாதிரி இது பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும். ஸோ ஐ கெஸ் மும்பை வந்து ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா எனக்கு என்னமோ கேகேஆர் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. இப்பதான்டா சொன்னேன் 75 மும்பை ஜெயிக்காது. ஓ அப்படி வரையே நீ அந்த மாதிரி வந்த அப்படி அவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கல அப்படின்னா அவனுக்கு சீரியஸே சூப்பரா ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. ஜெயிச்சுட்டு போட்டோம் பரவாயில்ல, எனக்கு வேணாம், அவனுங்க இருந்தானுங்க நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஜெயிக்கிட்டோம். அவனுக்கு ஆக்சுவலி பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் அந்த இது பண்ணலன்னு நினைக்கிறேன். கடைசி போன வருஷமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சானுங்க, அதுக்கு முன்னாடி வருஷமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு 5 வருஷமா என்னாச்சுன்னே தெரியலடா. ஆக்சுவலா 2020 சிமிலர் டீம் தான் இது. ஆமா, 2020 டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த அளவுக்கு ஈக்குவலி ஸ்ட்ராங்கான டீம். ஸோ ஆனா என்ன கிளட்ச் பிளேயர் குருணால் பாண்டியா தான் பேஸ் பவுலர், லெஃப்ட் ஆர்மர் சீமர். குருணால் எடுத்து ஃபில் பண்றதுக்கு தான் இவர் இருக்காருடா. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இல்லடா, போல்ட் தான் இருக்கான் பேசர். அப்படி வரையா நீ சாண்ட் சொல்லலாம்னு நினைச்சேன். பறந்து ஃபீல்டிங் பண்ணுவான், என்ன வேணாலும் செய்வான். சாண்ட் இருக்கான் பிளஸ் வில்ஜாக்ஸ் இருக்கான். அவங்க ஆல்ரவுண்டர் இருக்காங்க, ஃபேஸ் பவுலர் இருக்காங்க, பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களுக்கு மும்பை டாப் 2 என்ன மிச்ச டீம்ல டாப் 4 கேட்கணும், இவங்க டாப் 2-ஆ? 100% டாப் 2 வந்துருவானுங்க, ஈஸியா வந்துருவானுங்க. 100% டாப் 2 வந்துருவானுங்க. டாப் 2ன்னு கூட சொல்ல வேணாம், இவனுங்க டாப் 2 சொல்லுவோம், ரிஸ்கே எடுக்க வேணாம். ஆனா இந்த வருஷம் நம்ம என்னதான் சொன்னாலுமே எனக்கு தெரிஞ்சு டாப் 4 கொஞ்சம் வீக்கான செட் இவங்க தான். மிச்ச எல்லா டீமோட டாப் 4 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி. ஆமா, இவங்க டாப் 4 சொல்றியா?
இல்ல அந்த டாப் பேட்டிங் ஆர்டர் டாப் 4ல வந்துட்டு ஆ. எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்க மாதிரி இருக்கு. மிச்சம் எல்லா டாப் 4மே பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கு. லைக் என்ன சொல்றேன்னா குவிண்டன் டிகா ரோஹித் சர்மா செட்டான கேம் முடிச்சிருவாங்க அதுக்கு சொல்ல. ஆனா எடுத்தவொடனே எக்ஸ்ப்ளோசிவா போவாங்களான்ற ஒரு டவுட் இருக்குல்ல, அதுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி இல்ல நீ பாத்தியா சிஎஸ்கே கூட ஏதோ ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. குவிண்டன் ரித்து டிகாக் சஞ்சு தான் எக்ஸ்ப்ளோசிவா ஓப்பனிங் அப்படின்னு போவானுங்க. சொல்லிட்டு. ஆமா, குவிண்டன் டிகாக் எக்ஸ்ப்ளோசிவா போவானு எனக்கு தெரியல. பட் ரோஹித் 100% எக்ஸ்ப்ளோசிவா போவான். அவனுக்கு வந்துட்டு T20 கரியர் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜாலியா ஆட ஆரம்பிக்கலாம். இப்போ அவன் ஃபிட்னஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் 2011 எப்படி ஒரு ரோஹித் சர்மா ஆடினானோ அந்த மாதிரி ஒரு ரோஹித் சர்மா ஆடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீ ஏன்னா நோட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆளு ஃபிட் ஆகி தான் வருவாரு, திருப்பி வெயிட் போட்டுருவாரு. நான் சொல்றேன் 2020 இந்த மாதிரி ஃபிட்னஸ் இல்லைன்னு போனாரு. காபா அந்த இது இருந்துச்சு, அப்பயே ஃபிட் ஆகி வந்தாரு. நடுவுல திருப்பி வெயிட் போட்டாரு, அந்த மெரூன் கலர் கோட் போய் திருப்பி ஃபிட் ஆகி வந்தாரு, திருப்பி இப்போ ஃபிட் ஆகி வந்தாரு. அதாவது நிறைய கண்டினியூஸா இல்லடா இப்போ ஒரு ஃபிட்னஸ் மேபி அந்த இப்போ உடம்பு அப்படி லிட்டரலி சாப்பிட வந்துட்டு போட்டுருக்கா. இல்லடா அவன் இப்போ ரொம்ப ஃபிட்னஸ் பாதி இந்த இந்த இல்ல அளவுக்கு ஃபிட்னஸ்லாம் இல்லவே இல்லடா. அவன் இதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு லைட்டா ஒரு தொப்பை தெரியும்டா. பாதி ரோஹித் சர்மா இல்ல, ஆமா, லைட்டா ஒரு தொப்பை பாதி ரோஹித் சர்மா தெரியும், இல்ல. டேட் பாட் இருக்கும். அந்த பாதி நீ சொல்ற மாதிரி இந்த பாதி ரோஹித் சர்மா வந்துட்டு காணும். ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் எனக்கே டவுட் வருது. நான் ஒரு ஃபுல் ஷேவ் பண்ண சிவா மாதிரியே இருப்பேன்டா. சிவா மாதிரி தான் சிவா எப்ப அவ்வளவு ஃபிட்டா இருந்திருக்கான். இப்ப சிவா ஒல்லி ஆயிட்டான்டா, நல்ல ஒல்லி ஆயிட்டான். வச்சு சிவா வந்துட்டு எவ்வளவு ஒல்லியா இருக்கான். பறந்து போல பார்த்தேன், அதுல ரொம்ப நார்மலா டேட் பாட் மாதிரி தான் இருக்கு. அதனால சோ எனக்கு தெரிஞ்சு ஓவர் பவர்டு மும்பை ஜெயிக்கிறது கஷ்டம். கேகேஆர் கேகேஆர் ஜெயிப்பாங்க. ரெண்டுமே ஆப்போசிட்டா சொல்லிருக்கோமா? ஆமா, அதுக்கும் நான் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னா இதுக்கு மும்பை ஜெயிப்பாங்கன்னு இருக்கேன். பார்ப்போம் அடுத்த மேட்ச். அடுத்த ரிவ்யூல இருந்து வந்துட்டு அதுக்கு மேட்ச் ஆற மாதிரி சட்டை போட மட்டும் சட்டை போட்டு வருவோம். ஓகே, பீஸ் அவுட்.